வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆளுநர் உரையுடன் தமிழகத்தினுடைய 15வது சட்டமன்ற பேரவை கூட்டம் இன்று தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரை என்பது அரசனுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொண்டதாக இருக்கும். பொதுவாக அது ஆளுநர் உரை என்றாலும் கூட அதை தயாரிப்பது தமிழக அரசாக இருக்கும். இந்த 5 ஆண்டுகளில், வருகின்ற 5 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்ய போகிறது அரசு என்பதை குறிப்பிடத்தகுந்த முக்கியமான அந்த கொள்கைகள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக வருகின்ற இந்த ஓராண்டில் அரசினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் அல்லது எதற்கெல்லாம் அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிடப்படும். அந்த வகையில் இன்றைய ஆளுநர் உரைக்கு பல்வேறு விதமான விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் ஆளுநர் உரையில் தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் அதிமுக சொன்னதோ அதில் சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்களும் கூட ஆளுநர் உரையில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. குடிசையில்லா தமிழகம் உருவாக்குவோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். தாது மணல் கொள்ளையை நாங்கள் தடுப்பதற்கான முன்னுரிமை, அரசாங்கமே அதை விற்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய கிரானைட் ஒரு கொள்கை உருவாக்கப்படும் என்கிற அறிவிப்பும் கூட இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதே போல லோக் ஆயுக்தா இங்கே நிறுவுவது குறித்து, லோக்பால் அமைப்பை உருவாக்குவது குறித்தும் கூட அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல மின் உற்பத்தியை 16,000 மெகாவாட் மின் உற்பத்தி என்பது இலக்காக கொள்ளப்படும் என்கிற அறிவிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அம்சங்களில் இருப்பது ஆளுநர் உரை என்பது நம்பிக்கை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறதா அல்லது வழக்கமான ஒன்றாக இருக்கிறதா? இதுதான் இன்றைய நம்முடைய விவாதமாக இருக்கிறது. நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய திரு முகமது அபுபக்கர், அதே போல திரு சுமந்த் சி ராமன், அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பாலகிருஷ்ணன், விரைவில் நம்மோடு இணைகிறார் ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற அதிமுகவினுடைய திரு மாஃபாய் பாண்டியராஜன். அனைவருக்கும் வணக்கம். அபுபக்கர், உங்களுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதல் முறையாக நீங்க சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கீங்க. இந்த ஆளுநர் உரை பற்றிய உங்களுடைய முதல் பார்வை என்னவா இருக்கு? அதாவது புதிய அரசாங்கம் அமைஞ்ச உடனே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ஒரு தூர நோக்கோட பல்வேறு திட்டங்களை இந்த ஆளுநர் உரையில குறிப்பிடப்படும் நினைச்சோம். ஆனா பல்வேறு அறிவிப்புகள் அதில் வந்துகிட்டு மேலோட்டமான அறிவிப்புகளா இருக்கிறதே தவிர உள்ளார்ந்த முறையில தெளிவா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதில் அதிகமா இல்லை. எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன்னா 2வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பல்வேறு திட்டங்களை உள்ளார்ந்த முறையில் அது சொல்லப்பட்டிருக்கணும். ஆனா மேலோட்ட வாரியாக எப்போதும் போலவே இருக்கிறதாக அனைவரும் சொல்றாங்க. எனவே இது வந்துகிட்டு எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் நம்மளுக்கு தெரியல. கச்சத்தீவு பத்தி சொல்லியிருக்காங்க, பல்வேறு இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள். இப்போ இதை மின்மிகை மாநிலம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நதிநீர் பிரச்சனை, நதிநீர் பிரச்சனைக்கு நம்மளுடைய தேசிய அளவில் நதிகள் எல்லாம் இணைக்கணும்னு ஒரு இருக்குது. ஆனா மாநிலத்தில் நதிகள் எல்லாம் இணைக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட இருந்துட்டு இருக்கு. அதை பத்தி தெளிவான அறிவிப்பு எதுவுமே இல்லை. வேலை வாய்ப்பை பத்தி சொல்றாங்க. எத்தனையோ பேர் வேலையின்மையான கஷ்டப்பட்டு இருக்காங்க. 2000 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த உலக முதலீட்டாளர் சொல்லியிருக்காங்களே தவிர இலக்கை நோக்கி நாங்க போறோம்ன்றாங்க. இல்ல, ஏற்கனவே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா சொல்லியிருக்காங்களே தவிர அது ஏற்கனவே அந்த மாநாடு நடத்தினேலேயே பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்குது. அதுல தெளிவா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பண்ணப்பட்டிருக்குது. 4,70,70,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சியலா இருக்கிறதுல ஏற்கனவே வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மேலோட்ட வாரியா சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். தாது மணல் விற்பனையை அரசே ஏற்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அதெல்லாம் நடைமுறையில என்ன வருதுங்கிறது உரையில சொல்றாங்க. அரசாங்கத்தினுடைய முன்னுரிமை இருக்குது. அதாவது மேலோட்டமான அறிவிப்புகள் நடைமுறைக்கு வந்தாதான் மக்கள் பயன்படுறாங்களும் தெரியும். மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஆளுநர் அறிக்கை என்ன எதிர்பார்த்தீங்க, எது இல்லன்றீங்க? அதாவது கான்கிரீட்டா ஒவ்வொரு ஏரியா வைஸா அவங்க வந்துகிட்டு சில குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கை வரும். இந்த அரசாங்கம் சில உள்ளார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது மேலோட்டமா எப்பவும் சொல்ற மாதிரியே தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, இப்ப ஒரு தொடக்கம் இதெல்லாம் நாங்க கவனம் செலுத்த இருக்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கான திட்டமிடல்கள் வரும். அந்த திட்டமிடல்களுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படிங்கறதான இதை பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது இந்த கவர்னருடைய உரையில தெளிவான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. ஆனா இதெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நல்லது செய்வாங்கிற நம்பிக்கை எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. நாங்களும் நம்புறோம். திரு பாலகிருஷ்ணன், நீங்க 5 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் இருந்தவர். போன ஆளுநர் உரையில இடம்பெற்ற விஷயங்கள், அதனை ஒட்டி அந்த அரசாங்கம் செய்தது, இந்த ஆளுநர் உரையில இருக்கிற அம்சங்கள், இதுல என்ன வேறுபாடுகளை பாக்குறீங்க? இது நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா உங்களுக்கு? அதாவது ஆளுநர் உரை இப்போ 15வது சட்டமன்ற பேரவையினுடைய துவக்க கூட்டத்தில் ஆளுநர் உரையாற்றியிருக்கிறார்.
பிப்ரவரி மாசம் 14வது சட்டமன்ற பேரவையினுடைய இறுதி கூட்டத்தை துவக்கி வச்சு அவர் உரையாற்றினார். அந்த உரையும் இருக்கு, இந்த உரையும் இருக்குது. நீங்க அந்த உரையும் இந்த உரையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக அதிமுக அரசு என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்குதோ அதனுடைய தொகுப்பாதான் அந்த ஆளுநர் உரை என்பது அமைஞ்சது. அதே மாதிரிதான் இந்த ஆளுநர் உரையும் ஏற்கனவே உதாரணமா காவிரி மேம்பாட்டு ஆணையம் அமைக்கணும், இலங்கை பிரச்சனை இது தமிழ் மீனவருடைய வாழ்வுரிமை பாதுகாக்கணும், மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், அப்புறம் இலங்கை தமிழர்களுடைய பாதுகாப்பு, தமிழ் மொழியை மத்திய அரசு ஆட்சி மொழியா உருவாக்கணும், வழக்காடு மொழியாக நீதிமன்றங்களை உருவாக்கணும் போன்ற பல விஷயங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு அதிமுக அரசு ஆட்சிக்கு வருகிற போது ஆளுநர் உரையில் என்னென்ன சொன்னாங்களோ அதை அப்படியே மாத்தி திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது தான். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒன்னும் அதுக்குள்ள போக விரும்பல. தினம் பெண்கள் மீது, குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை, தலித்துகள் மீது தாக்குதல், ஆணவ கொலைகள் மற்றதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, திருட்டு மற்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, முதலமைச்சருடைய தீவிரமான நடவடிக்கையினால் சமூக விரோத சக்திகள் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இது நான் என்ன சொல்றேன், ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்குல ஒரு அரசு முயற்சிக்கிற போது கூட சமயத்தில் இது பண்ணாம இருக்கலாம், அது ஒன்றும் இது இல்லை. ஆனா முழுக்க சமூக விரோத சக்திகளை அடக்கி ஒடுக்கி இருந்தா எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கோம். ஆகவே ஆளுநர் உரைன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கடந்த ஆட்சியுடைய தொகுப்பா இருக்கு. அதே மாதிரி அடிப்படை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ்டு கிரைமா நடக்குது அப்படின்னா நிச்சயமா நீங்க அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மற்றபடி தனிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிற விஷயங்களையும் நாம அப்படி பாக்குறோமா? அப்படி அதை கடந்து தொடர்ந்து இந்த கொலைகள் எல்லாமே ஆர்கனைஸ்டா நடக்குது. இல்ல ஆர்கனைஸ்டாவே நடக்குது. சமூக விரோத சக்திகளுக்குள்ள எங்க சிறையில் இருக்கிற இங்கேருந்து ஜெயிலுக்கு போறாங்க, ஜெயில இருக்கிறவங்க வெளியில இருக்கிற ஆளை ஏற்பாடு பண்ணி வெளியில கொலை நடக்கிற சம்பவங்கள் பூரா நடந்துகிட்டு இருக்குது. பல பேர் கடத்தப்படுறாங்க, குழந்தைகள் கடத்தப்படுற நிலைமை ஏற்படுது. இதெல்லாம் யாரோ தனிப்பட்ட குடும்பத்துக்குள்ள நடக்குது அல்லது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள நடக்குதுன்னா அது என்டையர்லி டிஃபரெண்ட் திங். அது பிரச்சனை கிடையாது. திட்டமிட்டு நீங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு வீடு உடைச்ச திருடுகள் நடைபெறுது, இது ஒன்றும் தனிப்பட்ட முறையில் நடக்கிற சம்பவம் கிடையாது. ஆகவே தனிப்பட்ட முறையில் நடந்த சம்பவம் நடந்தா அது வேற, அது யாரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்றாங்க. திட்டமிட்டு இன்னும் சொல்ல போனா காவல்துறை கடுமையா சில அதிகாரிகள் கடுமையா முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா காவல்துறையில் இருக்கிறவர்கள் கூட இதுல எப்படி சம்பந்தப்பட்டாங்க என்பது ஏற்கனவே திருப்பூர்ல இருக்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வெளி உலகத்துக்கு வந்ததுங்கிறது நீங்க பாத்துருக்கீங்க. ஆகவே இந்த ஆளுநர் உரையில அது மாதிரி இப்போ உதாரணமா விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு, அப்புறம் வேலை வாய்ப்பு அவங்க பாத்தீங்கன்னாக்கா உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 4,72,000 பேர் கொடுக்கணும்னு போன முறையும் சொன்னாங்க, இந்த முறையும் சொல்றாங்க. இப்ப இதுவரைக்கும் எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க, எந்த 98 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எத்தனை இப்போ அதாவது உடனே நிறைவேறுன்னு யாரும் சொல்லல. அப்படி ஒண்ணு யதார்த்தத்துக்கு புறம்பா நாங்க ஆளுங்கட்சியை விமர்சனிக்கணுங்கிற நோக்கத்தோடு நாங்க ஒன்னும் சொல்லல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு சிலதுக்கு சில இது நடக்குது, கொஞ்சம் ஒரு 1 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் ஒரு 10,000 பேர் வேலை. எதிர்கட்சிகள்லாம் போன 5 ஆண்டுகள்ல பெரிய அளவுக்கு பேசின விஷயங்கிறது கிரானைட் கொள்ளையும் தாது மணல் கொள்ளையும் சொன்னீங்க. இப்ப அதுல அரசாங்கம் நாங்க இதுல இப்ப தாது மணலை அரசே விற்கிற நடவடிக்கை எடுப்போம். அரசாங்கம் தாது மணலை அரசாங்கமே விற்கிறதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க, நல்லதுதாங்க. ஆனா ஏற்கனவே மணல் வியாபாரத்தை அரசாங்கமே ஏற்று நடத்திக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த மணல் வியாபாரம் அரசாங்கமே ஏற்று நடத்துகிற போது என்ன நடக்குது, அது கிட்டத்தட்ட மணல் கொள்ளை ஏற்கனவே அரசு ஏற்று நடக்காத போது எந்த அளவுக்கு மணல் கொள்ளை நடந்ததோ அதை விட பல மடங்கு அதிகமா நடக்குது. இன்னும் சொல்ல போனா அங்கங்க மணலை திருடி வித்துக்கிட்டு இருக்கிறது போக மாநிலம் முழுவதும் அது ஒரு நெட்வொர்க் மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த பணம் எங்க போகுதுங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஒன்னும் விளக்கி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆகவே அரசாங்கம் எடுப்பதனால மட்டுமே மணல் கொள்ளையை தடுத்துடலாம், தாது மணலில் இருக்கிற 1 லட்சம் கோடிக்கு மேல இழப்பு ஏற்படும் தடுத்துடலாம்னா அந்த மாதிரி தடுக்கிற அரசாக இது இல்லை என்பதுதான் மணல் வியாபாரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, நீங்க கிரானைட் ஊழலை புதிய கொள்கை, நான் என்ன சொல்றேன், அந்த கிரானைட் ஊழல் நடந்து இவ்வளவு நாள் ஆகுது இல்ல, அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குது? தாது மணல் கொள்ளையை பத்தி நீங்க தானே அதிகாரி நியமிச்சு விசாரணை கமிஷன் அமைச்சீங்க. அப்படி இருக்கிற போது அது மீது நீங்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க?
அப்படின்னா உங்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்குல்ல. நீங்க அறிவிச்சிருந்தாலும் உங்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறிதான் இருக்கு. திரு மாஃபா பாண்டியராஜன், அந்த கேள்விதான் எனக்கும் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க தாது மணல் கொள்ளையை தடுப்பதற்காக கமிட்டி போட்டீங்க. ககன்தீப் சிங் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க, அந்த அறிக்கை வெளியிடப்படவே இல்லை. 2வது முறையாக ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல கிரனைட்லயும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்காத போது எந்த அளவில் நம்பிக்கை வரும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுநர் உறவு என்பது மிக மிக நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப அம்மாவோட அண்ணன் சொன்னாங்க, சென்ற ஆளுநர் உரைக்கும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால ஜனவரியில வந்த ஆளுநர் உரைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு கம்பாரிசன் சொன்னாங்க. முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, அம்மாவோட தேர்தல் அறிக்கை, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட 50 விஷயங்கள்ல 5 விஷயங்களை செயல்படுத்திட்டாங்க. ஜெயிச்சு வந்த முதல் நாளே 5 கையெழுத்துக்கள்ல அது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிலும் கூட படிப்படியான மதுவிலக்குன்னா எப்படி செய்ய போறீங்க, அது குறித்த எந்த விஷயமும் இல்ல அப்படிங்கிற 500 கடைகள் மூடப்பட போகுது. என்ன அடிப்படையில் மூட அந்த 500 கடைகள் எப்போ கணக்கிடப்படும்? சொல்லியே நாளாச்சு, கையெழுத்திட்டும் நாளாச்சு. 2 வாரம் தான் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்து 3 வாரம் இருக்கு. அதுல 500 கடைகளை அடையாளம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது நடந்துட்டு இருக்குன்றது விசிபிளா எல்லாருக்கும் தெரியும். என்ன பிரின்சிபல் வச்சு மூட போறாங்கன்றது தெரியும். 2 மணி நேரங்கள் குறைக்கப்பட்டு விட்டன, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா கொடுத்திருக்கிற மிச்சம் இருக்கிற 45 வாக்குறுதிகள்ல 10 வாக்குறுதிகளுக்கு இந்த கவர்னர் உரையில விடை இருக்கு. என்ன செய்ய போறோம்? இப்ப லோக் ஆயுக்தா எடுத்துக்கிட்டோம்னா, லோக்பாலோட லீகல் ஸ்ட்ரக்சர் தெரிந்த உடனே நாங்க இங்க லோக் ஆயுக்தா கொண்டு வந்துருவோம்ன்றது தெளிவா. மற்ற மாநிலங்கள் எல்லாம் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க இதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரோட அலைனா இருக்கணுங்க. அந்த கேள்வியில தான் அங்கதான் என்ன கேள்வி எழுதுனா, நீங்க இப்ப மத்திய அரசாங்கம் இதை நிறைவேற்றிருச்சுன்னா நாங்க செய்யறோம் அப்படிங்கறது ஒரு காலம் தாழ்த்துவதற்கான ஒரு விஷயமா மாறுது. அவங்க லோக்பால் போட்டா தான் நாங்க லோக் ஆயுக்தா போடுவோம்னு சொல்லல. நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா, லோக்பாலுக்கு உண்டான சட்ட கட்டமைப்பு அங்க பாஸ் ஆன உடனே அந்த கட்டமைப்பு வச்சு நாங்க பண்ண போறோம் சொல்லி அதுல எந்த வித்தியாசமும் இல்ல நினைக்கிறேன். இல்ல, நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா கொடுத்திருக்கிற 50 வாக்குறுதிகள்ல 5 நிறைவேற்றுறதுக்கு கையெழுத்து போட்டாச்சு. மிச்சம் இருக்கிற 45ல 10 விஷயங்கள்ல பிராட் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். அந்த கவர்னர் உரையில கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசா என்ன இருக்கு, புதுசா என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சில விஷயங்கள் புதுசாவும் இருக்கு. அதிசயப்படக்கூடிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும், உலக வங்கி உதவியுடன் நீர்வள நிலவள திட்டத்துடைய அடுத்த கட்டம் phase 2 செயல்படுத்தப்படும் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமேட் கண்ட்ரோல்ன்றத பத்தி யாரும் சரியா பேசல. பருவநிலை மாற்ற தழுவல் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல 1000 கோடிக்கு மேல நிதியுதவி பெற்று அந்த திட்டம் தொடங்க போகுதுன்றது மிக முக்கியமான அறிவிப்பு நான் நினைக்கிறேன். இது போன கவர்னர் உரையில கிடையாது, சென்ற பட்ஜெட் உரையில கிடையாது. ஏன்னா அது நிகழ்ந்தே ஒரு மாதத்துக்குள்ளதான் நடந்திருக்கு. அம்மா முன்னால அரசால எடுத்த முயற்சி இப்ப அது செயல்பாட்டுக்கு வரப்போகுது. மிகப்பெரிய தாக்கம். அது வெண்ணாறு உப வடிவ அந்த சப் பேசின்ல, வெண்ணாறு சப் பேசின்ல இது தொடங்க ஏற்கனவே பணிகளை துவங்க இருக்காங்க. இது முக்கியமான அறிவிப்பு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அம்மா கால் சென்டர் பத்தி பல விஷயங்கள்ல நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாலும் அதனுடைய தாக்கம் இன்னைக்கு நல்ல தாக்கம் இருக்கு. அது மேலும் வலுப்படுத்தப்படும். அதுல அதிகமான ஆட்கள் போட்டு அதை ஒரு முக்கியமான குறை கேட்கும் கருவியாக உருவாக்கி இருக்கும்ன்றத இதுல சொல்லியிருக்காங்க அம்மா அழைப்பு மையத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல அண்ணன் முஸ்லீம் லீக் தோழர் அவர்கள் சொன்ன விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 4,70,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய 2,42,000 கோடி முதலீட்டு உறுதி பெறப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இந்த 98 MOUக்கள்ல என்ன ப்ரோக்ரஸ் இருக்குன்றது ரெவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். சி.வி. சங்கர் போன்ற ஒரு மூத்த IAS அதிகாரி மீடியாவுக்கு இதை கொடுத்துட்டு இருக்கிறாரு. 76 திட்டங்கள்ல மூவ்மெண்ட் இருக்கு. அந்த MOUக்கள் அம்மா சொன்னது அவங்க எல்லா ப்ரொபோசல்ஸும் முறையா வந்த உடனே 1 மாசத்துல கிளியரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 76 திட்டங்கள் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது, கன்வெர்ட் ஆன இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, எத்தனை % கன்வெர்ட் ஆயிருக்கு? இப்போ என்னோட கணக்கு, நான் போட்ட கணக்கு படி பாத்தீங்கன்னா, 2,42,000 கோடியில ரஃப்லி ஒரு 50,000 கோடிக்கு பக்கத்துல ஏற்கனவே ரிசீவ் ஆன விஷயங்கள். அதுல திறந்த திட்டங்களே 10 திட்டங்களுக்கு பக்கத்துல இப்ப திறந்திருக்கும். அம்மா இன்னைக்கு முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்சு மிக அருகில் சுதான் ஸ்பின்னிங் திண்டுக்கல் எடுத்துக்கலாம், நீங்க டிவிஎஸ் எடுத்துக்கலாம், தேவு ப்ராஜெக்ட் இன்னைக்கு HCL மதுரையில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கமிட் பண்ண அந்த 6,000 கோடியில முதல் கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏற்கனவே மதுரையில கொண்டு வந்துட்டாங்க. தென்காசியில் அதே மாதிரி ஒரு பெரிய சாப்ட்வேர் நிறுவனம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற 1000 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ்ல அன்னைக்கு சொன்ன
திட்டங்கள்ல பல செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்துதான் நான் சொல்றது 76 MOUக்கள் அடுத்த கட்டத்தை தாண்டி இருக்கு. 22 MOUக்கள் இன்னும் அவங்க இன்னும் ப்ரொபோசல் கொடுக்கல. இது மாசம் இன்னைக்கு இவங்க வெள்ளை அறிக்கை கருப்பு அறிக்கை எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல எவ்வளவு வெள்ளையா கொடுக்க முடியுமோ அவ்வளவு வெள்ளையா கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்னைக்கு ட்ராக்கிங் இருக்கு. இந்த MOUக்கள் ஒவ்வொன்றுக்கும் ட்ராக்கிங் இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலா பேசணும். அதுக்கு முன்னாடி திரு அபுபக்கர் நீங்க குறிப்பிட்டதுனால சொல்றேன். அவர் சொன்ன இன்னொரு விஷயமும் கூட எல்லா தேர்தல் அறிக்கையிலும் சொல்லிட்டே இருக்கீங்க. திரு பாலகிருஷ்ணனும் சொன்னாங்க நதிநீர் பிரச்சனைகள் தொடர்ந்து நீங்க இத பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப காவிரி மேலாண்மை வாரியம் என்ன உங்களுக்கு சிக்கல்? இப்ப நீங்க பிரதம அமைச்சரையும் பார்த்துட்டு வந்தாங்க. முதலமைச்சர் அழுத்தம் கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன், நேஷனலா உங்களுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இருக்கும்போது இன்னமும் கூட இதையெல்லாம் ஒரு ப்ராமிஸா கொடுக்கறதுங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? கண்டினியூட்டி, தொடர்ச்சி என்பது மிக முக்கியங்க. இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த முறை முக்கியமான நிகழ்வு என்னன்னா, ஒரு வாட்டி ஏடிஎம்கே ஒரு வாட்டி டிஎம்கேன்னு மாறி மாறி வந்ததுனால தமிழ்நாடு அடைந்த தொல்லைகள் மிக அதிகமான தொல்லைகள். அந்த இது இல்லாம இன்னைக்கு மீண்டும் ஒரு பாலிசி கண்டினியூட்டின்றது, ஒரு கொள்கை தொடர்ச்சி என்பது பாருங்க. கொள்கை முடிச்சுக்கிறேன். கொள்கை தொடர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் நினைக்கிறேன். பாலிசி கண்டினியூட்டி அது இருக்கிறதுனால இது கொஞ்சம் டிராபா சாதாரணமா தோன்றலாம். ஆனா அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு தொடர்ச்சி பிரையாரிட்டி கொடுக்கிற விஷயம் காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறதுக்கு கட்டாயம் பிரையாரிட்டி கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நம்ம தொடர்ந்து அதிமுக ஆட்சி வந்த பிறகு பல்வேறு பிரச்சனைகளால ஜூன் 12ஆம் தேதி நீங்க காவிரியில மேட்டூர்ல தண்ணி திறக்க முடியல. விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. அப்ப பிரையாரிட்டி இதுக்கு இருக்கணும்ல? கண்டிப்பா இருக்கணும். விவசாயிகளுக்கு காவிரி தண்ணி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தொழில் செய்யறவங்களுக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை. அந்த ஜிஎஸ்டி பிரச்சனையில இன்னைக்கு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்த அடுத்த நாளே அருண் ஜெய்ட்லி அறிக்கை விடுறாரு. நாங்க கேட்ட 6 விஷயங்கள்ல 2 விஷயங்களுக்கு சரி சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு க்ளோஷர்ல வந்துட்டு இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு காம்பன்சேஷன் கிடைக்க போகுது? ஏன்னா நம்ம ஜிடிபியை 2% உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஜிஎஸ்டி. ஜிடிபிங்கிறது இன்க்ளூசிவ் growth-ஆ இருக்கணும். விவசாயிகளையும் சேர்த்ததாக, அவர்களுடைய வளர்ச்சியும் சார்ந்ததாக, விவசாயிகளையும் சரி, சிறு விவசாயிகளையும் சரி. ஜிஎஸ்டி பேசுறோம். இல்ல, ஜிஎஸ்டின்றது விவசாயிகளுக்கு இருக்கும். ஜிஎஸ்டின்றது வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு நாட்டுல உற்பத்தி செய்யற என்ன விஷயங்கள் வந்தாலும் அதையும் தேவையான சேவைகளையும் அடிப்படை தேவையான தண்ணீர் அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம எப்ப சரி செய்ய போறோம்? அதுக்கான உங்களுக்கு நீங்களே தான் உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பு வாங்கியிருக்கீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல ஒரு தடை இருக்கும்போது அதை ஏன் பிரஷர் பண்ணி கொண்டு வரும்? பயங்கர பிரஷர் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரஷர் யாரும் கொடுத்தது கிடையாது. திமுக அரசாங்கத்தில் இதை பத்தி என்ன செஞ்சாங்க நீங்க எடுத்து பாருங்க. 5 வருஷத்துல நம்மளும் கடிதம் எழுதுறோம். அவர் சொல்ற கடிதம் நாங்க இப்ப கோர்ட்டுக்கு எடுத்து போயிருக்கோம். கோர்ட்ல அவங்க கொண்டு போயிருக்காங்க. கர்நாடக அரசாங்கத்தில் மேகதாது பத்தி அறிக்கை விடுற கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? டிபிஆர் பிரிப்பேர் பண்ணிட்டோம், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கொண்டு போறோம். அவங்க அப்ரூவல் வந்த உடனே நாங்க ஆரம்பிக்க போறோம். இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாது அதை எதிர்த்து பேசல. காவிரி நதிநீர் இல்ல இந்த காவிரி மேம்பாட்டு ஆணையம் அமைக்காம இருக்கிறதுக்கு நிச்சயமா ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கு அதிமுக ஒரு முக்கியமான காரணம். எப்படி எனக்கா சொல்றேன் என்னன்னா, 2007 ஃபைனல் அவார்டு வர்ற போது ஃபைனல் அவார்டுல வழக்கப்படி சட்டப்படி பாத்தீங்கன்னாலே அது பேர்ல டிஸ்பியூட் இருக்குன்னா நீங்க ட்ரிபியூனலுக்கு தான் போகணும்னு எல்லாரும் சர்வகட்சி கூட்டத்தில் வற்புறுத்தணும். ஆனா அதிமுக மட்டும்தான் உச்சநீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொன்னீங்க. வேற வழி இல்லாம உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போனா கர்நாடகம் போயிட்டாங்க. இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். ட்ரிபியூனலுடைய அவார்டு சரியா தப்பா, அங்க சரியா அதுல என்ன திருத்தம் வேணுங்கிறது சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணாம இப்ப எப்படி நீங்க ஆணை அமைக்க முடியும்? சோ அந்த பிரச்சனையை அன்னைக்கே ட்ரிபியூனல், அதனாலதான் இப்ப ட்ரிபியூனல் என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கல்ல. இல்ல, அதாவது இந்த முதல்ல தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் இந்த காவேரி பிரச்சனையிலயோ முல்லை பெரியார் பிரச்சனையிலயோ கிடைச்சிருக்கிற நீதி எல்லாம் நீதிமன்றம் மூலமா தான் கிடைச்சிருக்கு, பேச்சுவார்த்தை மூலமாக கிடைக்கவில்லை அப்படிங்கிறது அடிப்படை ஒண்ணு. ரெண்டாவது, இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிறது இறுதியான தண்ணீரும் கிடைக்கல, தண்ணீர் கிடைக்கல. அதாவது இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பதுங்கிறது ஒரு ஃபைனல் சொல்யூஷனாகவே, அதாவது ஒரு இன்டரிம் மெஷராக அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இன்றைய காலகட்டத்தில் இல்லை. அதனால மாநில அரசு மத்திய அரசு மீது அழுத்தம் வைத்தால் நிச்சயமாக அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கொண்டு வரதுக்கான, ஆனால் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு தான் இதுக்கு தீர்வு கிடையாது.
அதாவது இட்ஸ் an interim measure. வேற என்னதான் தீர்வுன்னு கொண்டு வரப்போகுது? இல்லங்க, இவென்ச்சுவலா அந்த ஃபைனல் ஆர்டர் எவ்வளவு நீர் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறத பார்க்கணும். ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய இறுதி ஆணையாக இருந்தாலும் சரி, காவேரி ட்ரைபியூனலுடைய இறுதி ஆணையா இருந்தாலும் சரி, ஒரு மாநிலம் அதை மதிக்கவில்லை என்றால் என்ன செய்யப்பட முடியும் அப்படிங்கறது அடிப்படை. இதற்கு இது மறுக்கிறது சார். அதாவது இந்த காவிரி ட்ரிபியூனலுடைய இறுதி ஆணையை நிறைவேற்றுகிற பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மத்திய சர்க்கார்கிட்டயோ மாநில சர்க்கார் ஒப்படைக்க. அதுக்காக தான் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஒண்ணு அமைச்சாங்க. அதுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு காவிரி ஒழுங்குமுறை ஆணை குழுன்னு ஒண்ணு அந்த அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அந்த போர்டு எப்படி இருக்கணும், அந்த குழு எப்படி இருக்கணும், இதெல்லாம் பர்மனன்ட். ஆகவே இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு இறுதி ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த காவிரி மேம்பாட்டு ஆணையம் அமையணும். அதுதான் அந்த ஆணையம் அமையணும். இந்த ஒழுங்குமுறை நீர் ஒழுங்குமுறை குழுவும் அமையணும். அதுதான் நம்ம வற்புறுத்துறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அப்புறம் ட்ரிபியூனல்லையும் போட்டு இவர் ரெண்டுலயும் இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ அவங்க அதை காட்டி மத்திய சர்க்கார் காலம் தள்ளுறாங்க. நீங்க சகோதரர் தொடர்ந்து எவ்வளவு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, இந்த அவார்டு இன்டர்ம் ஆர்டர் வந்த பிறகு அடுத்த பல ஆண்டுகளில் எவ்வளவு நீர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு? வரவேண்டிய அளவுக்கு மிகவும் குறைவாக சில ஆண்டுகள்ல பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தைங்கிறது அந்த ஆண்டுக்கான தேவைக்கான தண்ணீர் ஓரளவுக்கு அதுல பாதியாவது வந்து கொண்டு பாதி கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ரெக்கார்டு போனீங்கன்னா டிஃபிஷியன்ட் இயர்ல ஒரு ஆண்டு கூட ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தேவைக்கு ஒரு 3 TMCO 4 TMCO தண்ணீர் வழங்கப்பட்டது. அதை தவிர தமிழ்நாட்டுக்கு பேச்சுவார்த்தையில் எந்த நலனும் இவ்வளவு 20 ஆண்டு காலமாகவோ 25 ஆண்டு காலமாகவோ கிடைக்கல. காவேரி ஒரு நிமிஷம் நான் முடிச்சேன். காவேரி ட்ரைபியூனல் அவார்டை கர்நாடகா இன்டர்ம் அவார்டை மதிக்கல. சோ நீங்க ஒரு ட்ரைபியூனலுக்கு போங்கன்னு தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்துக்கு போன காரணமே ஒரு ட்ரைபியூனல் அவார்டு கொடுத்தாச்சு. அந்த அவார்டை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன பண்ண முடியும்? அதாவது ட்ரைபியூனலுடைய ஆக்ட் படி பார்த்தா ட்ரிபியூனல் என்ன சொல்றாங்க அந்த சட்டத்துல, இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏதாவது கிளாரிபிகேஷன் மற்றது மட்டும் தேவைன்னா நீங்க ட்ரிபியூனலுக்கே வாங்கங்கறதா சுப்ரீம் கோர்ட் கைடன்ஸ். அந்த ட்ரிபியூனலுடைய இறுதி ஆணையின் மீது உங்களுக்கு மாற்று அபிப்பிராயம் இருக்குமானால் சட்டப்படி நீங்க ட்ரிபியூனல்ல போய் 6 மாசத்துக்குள்ள கிளாரிபிகேஷன் வாங்கியிருக்கணும். அப்படி 6 மாசம் வாங்கியும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அதுக்கு மேலதான் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அந்த 6 மாச காலம் இல்ல கேளுங்க. நீங்க என்னன்னா, கர்நாடக அரசாங்கம் ட்ரிபியூனலுக்கு நாங்க போக மாட்டோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னா ஏன் தெரியுங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா இது வருஷ கணக்கில் கிடப்புல போயிடும். அதையே தான் அதிமுக அன்னைக்கு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்தடுத்த விஷயங்களும் பேசணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது பேசுறதுக்கு. இன்னும் பல்வேறு நம்பிக்கையான அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது மாநில அரசு. ஆனால் அந்த அறிவிப்புகள் முழுமையானதாக இல்ல. அதுல ஒரு மேலோட்டமான பார்வையாகத்தான் இருக்குது. இதையெல்லாம் ஏற்கனவே கடந்த காலங்களில் கொடுத்த அறிவிப்புகளாகத்தான் இருக்கிறது. புதிய அறிவிப்புகள் இல்லை என்கிற எதிர்க்கட்சிகளுடைய வாதமும் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு பாண்டியராஜன், இந்த மின்மிகை மாநிலமாக மாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கவர்னர் உரையில் வந்திருக்கிறது. மேலும் கூடுதலாக 16,000 மெகாவாட் மின் உற்பத்தி அப்படின்னு சொல்றது. திமுக தலைவர் திரு கருணாநிதி சொல்றாரு, மிகப்பெரிய நகைச்சுவை மின்மிகை மாநிலம்ங்கிறது இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது இந்த அறிவிப்பு. நீங்க போய் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் எவ்வளவு தூரம் மின்வெட்டு இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த தவறான விதையை ஊன்றுவதற்காக திமுகவும் அவங்களுடைய தோழமை கட்சிகளும் ரொம்ப முயற்சி எடுத்தாங்க சென்ற தேர்தலில். உங்களுக்கு தெரியும், இந்த மேடையிலே எத்தனையோ முறை அதை பத்தி பேசியிருக்கோம். 4,500 மெகாவாட் புதிதாக உருவாக்கப்பட்டது. 3,000 மெகாவாட் வெளியிருந்து லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ல வாங்கப்பட்டது இந்த 5 வருடங்கள்ன்றது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். இல்லைன்னா 10 மணி நேரம் 8 மணி நேரம் பவர் கட் இருந்தது. 2015 ஜூன்ல இருந்து முழுமையாக தீர்ந்தது என்பது மக்களுக்கு தெரியும். இல்லன்னா அது எப்படி நடந்திருக்கும்? அது சாத்தியக்கூறே கிடையாது. நீங்க கேட்கலாம், 3,000 ஏன் வாங்குறீங்க, ஏன் அதை குறையா வாங்கிட்டு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம்ல? இந்த கேள்விகள் சரியான கேள்விகள். அதுக்கு நாங்க பதில் சொல்லியிருக்கோம். 4,500 மெகாவாட் இல்ல முடிச்சுக்கிறேன் பாருங்க. 4,500 மெகாவாட் 18 திட்டங்கள்ல இருந்து கிடைத்தது என்பது உண்மை. அதே போல
850 மெகாவாட் சோலார்ல வெளியில இருந்து பண்ணி செஞ்சது வெளியில இருந்து 3000 மெகாவாட் வாங்குறவங்க போது அந்த அது எப்படி 3000 மின்மிகை மாநிலம் நம்ம சொல்ல முடியும்? சார் இங்க பாருங்க, வெளியில இருந்து அது எங்க அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வரல. இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல செய்யற பப்ளிக் பவர் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல திமுக அரசாங்கம் கையெழுத்து போட்ட லாங் டர்ம் ஒப்பந்தங்கள் மூலமாக வாங்குறதா அந்த 3000 மெகாவாட். எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 என்னைக்கு வந்ததோ அன்னைக்குல இருந்து இந்த பிபிபி மாடல்ல தனியார் துறையிலிருந்து இந்தியர்கள் உற்பத்தி செய்யற அந்த பவர் வந்து வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதை இப்ப ஆனர் பண்ண முடியாதுன்னு ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது. ஆனா அது இருந்தும் கூட நீங்க நான் என்ன சொல்றேன், முடிச்சுக்கிறேன். மின்மிகை மாநிலம் என்பால் என்ன? இன்னைக்கு எந்த தினத்துல அந்த ஒரு கேள்வி கேட்டா நீங்க அதுக்கு சொன்னா நம்ம மாநிலத்தினுடைய சொந்த உற்பத்தி நம்முடைய தேவைக்கு மேல அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து மின்மிகை மாநிலம்னு சொல்றதுக்கான அர்த்தம் இருக்கிறது. சரி, நீங்க உற்பத்தி பண்ணல. திமுக ஆட்சி காலத்துல மின்வெட்டு இருந்தது, அவங்க குறைச்சு வாங்கினாங்க. நீங்க இப்ப அதிகமா மெகாவாட் வாங்குறீங்க, ஆகவே மின்வெட்டு இல்லன்னே வச்சுக்குவோம். அப்ப ஆக மொத்தம் நீங்க வாங்குறதுனால அது கிடையாது. இப்போ இல்ல சார், இப்ப நீங்க இப்ப குறுவை சாகுபடி இல்ல சார், குறுவை சாகுபடிக்கு டெல்டா மாவட்டங்கள்ல மும்முனை மின்சாரம் தரும்னு சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க வாங்க சிதம்பரம் தாலுகாவில் ஒரு 1000 ஏக்கருக்கு மேல மின்சாரம் ஒரு வார காலமா 6 மணி நேரம் 7 மணி நேரம் இல்லாம இன்னைக்கு காய்ந்து கருகிற அளவுக்கு அந்த பயிரெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க வாங்க நான் காட்டுறேங்கிறேன். ஒரு வாரமா 8 மணி நேரத்துக்கு மேல மின்சாரம் கொடுக்கல. ஆகவே இன்னைக்கும் மின்சார வெட்டு என்பது இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனா நீங்க அதை அறிவிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் அதை மூடி மறைச்சு எல்லாம் நல்லா இருக்குது. என்ன சொல்றாங்க, மின் வெட்டு வேற மின் தடை வேறன்னு விடுறாங்க. மின் தடைன்னா என்ன, 15 நாளைக்கா மின் தடை இருக்கும்? ஆகவே மின்மிகை மாநிலம்ங்கிற வார்த்தை சரியான வார்த்தை இல்ல. இன்னைக்கு அந்த தைரியம் இருக்கிறதுனால இன்னைக்கு இலவச மின்சாரம் தர முடியுது. உரையில மின்மிகை மாநிலம் அதே மாதிரி நான் பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சமூக விரோதிக சக்திகளை அடக்கி ஒடுக்கப்பட்டுள்ளனர். இது எல்லாமே பொத்தப்படையா, இதுக்கு என்ன காரணத்தை அவங்க சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெளிவான விளக்க உரையில முதலமைச்சர் பேசுவாங்க. அது போக நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இப்ப என்னடா, இப்ப எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாதான் எதையுமே நம்ம பெற முடியும். இந்த இதுலயே ஆளுநருடைய அறிக்கையிலேயே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை பெறுவதற்கு பல்வேறு போராட்டங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. என்ன போராட்டம் சொன்ன அன்னைக்கு இவங்க மட்டும் நேரடியா போய் பிரதமரை பார்த்தா எதுவும் செய்ய முடியாது. இப்படி பல்வேறு விஷயங்கள், நதிநீர் பிரச்சனை, அவங்களுடைய ஆளுநர் அறிக்கையிலேயே நான் சில பாயிண்ட் சொல்றேன். அந்த நிதியை பெறதிலே இருக்கட்டும், நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், மீன்பிடிப்புல இலங்கையுடன் நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்த வேண்டும், கச்சத்தீர்வை மீட்க வேண்டும். அதே மாதிரி இந்த சாலை கட்டமைப்பை உயர்த்தணும்னு சொல்றாங்க. தடையில்லாத மின்சாரம், மெட்ரோ ரயில் பிரச்சனை. மெட்ரோ ரயில் இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 6-7 வருஷம் ஆகி போச்சு. இன்னை வரைக்கும் ஒரு பேஸ் தான் ஓடிட்டு இருக்கு. மற்றதுக்கெல்லாம் இப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முன்பே நம்ம மத்திய அரசாங்கத்தோட போட்டு செய்திருக்கலாம். நோக்கியா பாக்ஸ்கான்லாம் போயிட்டு நம்ம மாநிலத்தோட போயிட்டு இப்ப திருப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்திய அரசாங்கத்தோட வெறுமனே ஆளுங்கட்சி மட்டும் போனா செய்ய முடியாது. எல்லா அனைத்து கட்சி எம்பிக்களும் போய் பிரதமரை, துறை சார்ந்த அமைச்சர்களை பார்த்து போராடி நம்ம பெற்றாதான் எதுவும் செய்ய முடியுமே தவிர வெறுமனே கடிதம் எழுதுறதுனாலயோ பிரதமரை முதலமைச்சர் மட்டும் சந்திக்கிறதுனால எதுவும் செய்ய முடியாது. மற்ற அண்டை மாநிலங்கள்ல பாருங்க, ஒரு பொதுவான பிரச்சனை வரும்போது எல்லா கட்சியினுடைய எம்பிக்களையும் அழைச்சிட்டு போய் பிரச்சனையை பேசுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் இந்த முறை ஒரு நல்ல அணுகுமுறை நல்லபடியா நடக்கணும். துவக்கத்திலேயே முதல்வருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கிறது இல்லையா? ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்கணும். அனைத்து எம்பிக்களையும் கூட்டிட்டு போய் போராடி நம்மளுடைய திட்டங்களை சொல்றதுனால அதை சொல்ல நேர்கிறது. ஸ்டாலின் அவருடைய அறிக்கையும் கருணாநிதி அவருடைய அறிக்கையும் எடுத்து பாத்தீங்கன்னா நோக்கியாவுக்கு அடிப்படை காரணம் எதுன்றதே மறைக்கிறாங்க. ஏன்னா அடிப்படை காரணம் ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ், பின் தேதியிட்ட அந்த வரி விதிக்கப்பட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தால. அதனால இப்ப என்ன செய்ய போய் ஒரு டீம் ஃபாக்ஸ்கான் அடையாளம் கண்டு அவங்கள போய் பார்த்து நான் உலகத்துல இருக்கிற ஐபோனுடைய மேக்கிங் முழுக்கவே ஃபாக்ஸ்கானுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் வேற மாநிலங்களுக்கு போச்சு. அது ஏன் போச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த இடம் நல்ல பிளான்ட்டுங்க. அது இன்னைக்கு 1500 பேருக்கு வேலை மட்டும் கிடையாது. பிறகு பிரதமரை பார்த்து நோக்கியா ரிவைவ் பண்ண நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. ரைட், நீங்க ரெட்ராஸ்பெக்டிவ் டாக்ஸ் போட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா
ரெட்ராஸ்பெக்டிவ் டாக்ஸ் போட்டிருக்கிற நேரத்தில் அவங்க வந்து சட்டப்படி அதை கட்ட வேண்டிய இதுதான் அது அரசாங்கத்துக்கு அவங்க செலுத்த வேண்டிய கட்டல அந்த டாக்ஸ் ரெட்ராஸ்பெக்டிவ் போட்டு அதை கட்ட சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு அதை மூடுகிற போது அதிமுக அரசாங்கம் அதை மூடாம இருப்பதற்கு அன்னைக்கு போய் பிரைம் மினிஸ்டர் வற்புறுத்தினீங்களா? அன்னைக்கு தொழில் அமைச்சரை பாத்தீங்களா? அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கேட்டீங்களா? அது மூடுகிற மத்திய அரசாங்கம் கிடையாது. இதே சட்டமன்றத்தில் கேட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் இதே தலை நீங்களும் கேட்டீங்க, நானும் கேட்டேன், இதே சட்டமன்றத்தில் கேட்டேன். இங்க பாருங்க, புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபாக்ஸ்கான் கேபி சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப எல்லா முயற்சிகளும் எடுக்கிறேன்றீங்க, பிரதம அமைச்சரை பாக்குறீங்க, திரும்ப கொண்டு வரேன்றீங்க. இதையெல்லாம் மூடுவதற்கு முன்னாடியே செய்திருந்தால் வேலை இழப்பு இருந்திருக்காது. சொல்லாத ஒரு பாயிண்ட், மத்திய அரசு 21,000 கோடி ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸேஷன் போட்ட அப்புறம் மாநில அரசு 2,000 கோடி போட்டாங்க. தனித்தனியா பேசி நஷ்டஈடு கொடுத்து அவங்க 6 மாத காலம் அந்த தொழிலாளிகள் போராடிட்டு இருக்கிற போது கூட நீங்க வந்து அன்னைக்கு அதிமுக அரசாங்கம் அதன் மீது நீங்க வந்து அக்கறை செலுத்தல, நடவடிக்கை எடுக்கல. நீங்க எப்படிங்க இவ்வளவு பெரிய தொழிற்சாலையை அவங்க மாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு காலை இது பண்ணிட்டு அவன் மாட்டு மூடிட்டு போற வரைக்கும் சும்மா தானே இருந்தோம். என்ன நம்ம அவங்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தி அவங்களுக்கு கரியர் டிரான்சிஷன் சர்வீஸ் மாற்று வேலைக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்க. என்ன மாற்று வேலை ஏற்பாடு செய்யப்பட்டது? கேள்வி இருக்கத்தானே செய்யுது, அதை நீங்க மறுக்க முடியாது. அந்த இதுல இருந்து எந்த தொழிலாளியும் இன்னைக்கு வந்து தெருவில் நிக்கல. அந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டது கூடுதலா இன்னொரு விஷயம், நீங்க இப்ப கவர்னர் உரையிலே சொல்றதுலயே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்படும் அதே வேளையில் மத்திய அரசு மாநிலங்களுக்கிடையே நியாயமான நிதி பகிர்வு முறை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்றாங்க. நமக்கு வந்து வரி வருவாய் குறைவா இருக்குது, நம்ம அவங்களோட சேர்ந்து தான் பேசணும்ன்றாங்க. நிதி நிலைமை மோசமான ஒரு சூழல் இருக்கிற நேரத்துல நம்ம இவ்வளவு 84,000 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். ஆனால் இந்த அணுகுமுறை கூட யுபிஏ அரசாங்கத்திட்ட இருந்து என்டிஏ அரசாங்கத்திட்ட முற்றிலுமா மாறுபடுகிறது. கிட்டத்தட்ட ஒரு மென்மையான போக்கு தான் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்து அழுத்தி கூட கேட்க முடியுங்கிற சூழல்ல இந்த அணுகுமுறை சரியா இருக்குமா, இல்ல இதன் மூலமாக கொண்டு வந்துடலாம்? பொறுத்த வரைக்கும் உரிமையா கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்த 41 கோரிக்கைகள்னாலும் சரி, நான் 5 வருடங்களுக்கு முன்னால இப்ப கொடுத்திருக்கிற 29 கோரிக்கைகள்னாலும் சரி, பல விஷயங்கள்ல வந்து இது நம்முடைய உரிமைகள் தான். உரிமைகளை எப்படி கேட்கணும்? ஒரு மாநில முதலமைச்சர் பிரதம மந்திரியை சந்திச்சு மனு கொடுப்பது, கோரிக்கைகளை வற்புறுத்துவதெல்லாம் நியாயமானது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்ன கேட்கறேன்னா, 2014 கோரிக்கை கொடுத்தீங்க, 2015 கோரிக்கை கொடுத்தீங்க, இந்த இதுல கொடுத்தீங்க. இப்ப 2016 இன்னைக்கு போய் கோரிக்கை கொடுக்குறீங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு கொடுத்த அதே கோரிக்கைகளை திரும்ப திரும்ப 1-2 சேர்த்து 1-2 இடத்தை மாத்தி கொடுத்துக்கிட்டீங்க. ஆனா மத்திய சர்க்கார் நீங்க கொடுத்த கோரிக்கைகளை ஏதாவது பரிசீலனை பண்ணி நீங்க குறை சொல்ல வேண்டியது மத்திய சர்க்கார். இல்ல இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படிப்பட்ட அரசாங்கத்தோடு உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு? சார், நீங்க 25,000 ரூபாய் சென்னையில தமிழ்நாட்டில் வெள்ளம் பாதிச்ச போது நம்ம 25,000 கோடி ரூபாய் கேட்டாங்க, 26,000 கோடி கேட்டோம். மத்திய சர்க்கார் எவ்வளவு கொடுத்தது? 26,000 கோடி கேட்டுட்டு வெறும் 1,750 கோடி ரூபாய் கொடுத்தீங்க. அந்த அரசாங்கத்தோடு ஒரு மத்திய அரசாங்கம் இணக்கமா இருங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல, சண்டை போட்டு. ஆனா அது நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் ரைஸ் பண்ணி மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்தி அந்த தொகையை வாங்குறதுக்கு இல்ல, எல்லா கட்சியும் ஆட்சியில் போய் வற்புறுத்தணுமா இல்லையா? அனைத்து கட்சிகளை கூட்டிட்டு போகணுமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இவங்க முதலமைச்சர் போய் நேர்ல கேட்கும் போது அது ஒரு வலியுறுத்தலா ஏன் எடுக்க முடியாது? அதுதான் என்ன வருதுன்னா, முதலமைச்சர் ஒரு முறைக்கு போனாங்க, 2 முறை பார்த்தாங்க, 3வது முறையும் போறாங்கிற போது ஒரு ஏற்கனவே 10 கொடுத்தீங்க, 10 நிறைவேறிச்சு, அடுத்து நீங்க கொடுத்தா வேற விஷயம். அன்னைக்கு 2014 கொடுத்த அதே கோரிக்கைகளை திரும்ப 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 கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மத்திய சர்க்கார் காதிலேயே போட்டுக்க மாட்டேங்குது. அப்ப என்ன சந்தேகம் வருது? நீங்க உண்மையிலேயே இந்த கோரிக்கைகளுக்கு தான் போனீங்களா அல்லது வேற எதுக்காக போனீங்களா? ஒரு பாயிண்ட், இதுல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு.
நீங்க அடிப்படையா நீங்க பார்க்க வேண்டியது ஒரு விஷயம். அதாவது மத்திய அரசு போய் பிரதமரை போய் சந்திக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் மீட் பண்றாங்கிறது ஒரு புறம். ஆனால் மாநில உரிமைகள் ஒரு தராசுல வச்சுட்டு இன்னொரு தராசுல எப்படி கோஆபரேட் பண்ணும், எல்லா திட்டங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை உண்டாக்குனார். இந்தியாவில இவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, அந்தந்த மாநிலங்கள் அந்த பிரச்சனை உண்டாக்காத போது தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து வரும்போது நிச்சயமா இப்ப இன்னைக்கு காம்படிஷன். ஒவ்வொரு முதலமைச்சரும் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் பிரதமரை பார்த்து எங்க மாநிலத்துக்கு எதை கொண்டாங்க. மாநில முதலமைச்சர் இல்லாத அவங்களுடைய பலம் இருக்குங்க. இப்ப ராஜ்யசபா தான் பலம், லோக்சபால அவர் பாஜக தேவையில்லை. பெரிய ராஜ்யசபா தேவை. அதான் ஒரு நிமிஷம் சொல்றேன். அதாவது சிம்பிள். நேத்து நிதின் கட்கரி என்ன சொல்றாரு, பக்கிங்ஹாம் கால்வாய் திட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. என்னைக்கு நேத்து அத லேண்ட் அக்விசிஷன்ல வந்து டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. தொடர்ந்து வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே சொல்லிருக்காங்க 40% ஆஃப் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டுல ஷெட்யூலுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. இதற்கு அடிப்படை சில ஜெனுவின் ரீசன்ஸ் இருக்கலாம். லேண்ட் அக்விசிஷன் நில கையகப்படுத்துறதுல சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு கோஆபரேட்டிவ் அப்ரோச் அது வந்து நம்ம பார்க்க முடியும். மெட்ரோ ரயில் பாக்குறோம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்ப என்ன சொல்றாங்க 2017 ஹைவே இருக்குது. அதெல்லாம் இவங்க சேர்ந்து தான் வேலை பார்க்க வேண்டியது. கார்த்திக், நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த ஸ்பீச்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்க விஷயங்கள், மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கு? மெட்ரோ ரயில் வந்து முதல் ஃபேஸ் மட்டும் 6000 கோடி எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. இப்போ எதனால இது ஆயிருக்கு, யார் அதற்கு பொறுப்பு, ஏன் இது வந்து 2 ஆண்டுகளுக்கு அதிகமாக டிலே ஆயிருக்கு? சோ உங்களுக்கு 13000 மெகாவாட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற வாக்குறுதியை நிச்சயமாக மக்கள் வரவேற்பார்கள். 3000 மெகாவாட் சோலார் பவர் எக்ஸலன்ட். ஆனால் சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த ஹைவே ப்ராஜெக்ட் டிலே ஆகுது. ஸ்டேட் சப்போர்ட் அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் வந்து எல்லா மாநிலங்களும் மத்திய அரசோட அந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியோட கையெழுத்து போடணும். தமிழ்நாடு ஏன் கையெழுத்து போடல? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நம்ம மாநில உரிமைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், அது மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் அதுவும் ஒத்துழைப்பு பெரிய அளவுல பாதிக்கும் போது நிச்சயமாக சஃபர் ஆகுது ஸ்டேட் தான். இதை தவிர்க்கணும் இந்த வாட்டி. இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திமுகவில் இருந்து வருகிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மாநில பிரச்சனைகள் எல்லாம் கடந்து அவர்களுடைய தலைவருடைய இருக்கை சார்ந்த பிரச்சனை ஒன்றும் எழுப்புகிறார்கள். அது குறித்து பேச வேண்டியிருக்கிறது. அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இருக்கை நியாயமான இடம்தானா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். திரு பாண்டியராஜன், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி இருக்கை பிரச்சனை பத்தி பேசணும். திரு கருணாநிதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. விவசாயிகளுக்கான கடன் விஷயத்துல பொதுத்துறை வங்கிகள் இருக்கிற கடன்களை தள்ளுபடி செய்வதாக திரு மோடியிடமும் நீங்க கோரிக்கை வைத்ததாக தெரியவில்லை. இதுலயும் அறிவிப்புகள் இல்ல. அதுலதான் நிறைய விவசாயிகள் கடன் இருக்கிறது. முழுமையான ஒரு பலன் விவசாயிகளுக்கு வேணும் கடன் தள்ளுபடினா அது பொதுத்துறை வங்கிகள் இருந்தும் அதுக்கான முடிவுகளை, அதுக்கான அந்த கடனை மாநில அரசு செலுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இருக்கிறது. பாருங்க, அம்மாவோட தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயம், கோஆபரேட்டிவ் வங்கிகள் மூலமாக தந்த கடன், எல்லா வகையான பயிர்க்கடன், குறுகிய கால கடன், லாங் டேர்ம் லோன், இது எல்லாத்தையுமே இது வந்து 5671 கோடி வருதுங்க. ஒரு அரசாங்கத்தால இதுக்கு மேல தாங்க முடியாது. இப்ப நீங்க வந்து கோஆபரேட்டிவ் வங்கிகளும் சீர்கெட்டு போகக்கூடாது. ஏன்னா முந்தைய அரசாங்கத்துல அது சீர்கெட்டு முடிச்சுக்கிறேன். 5671, அதாவது 5571 கோடி நீங்க சொல்றீங்க. சரி, நம்ம ஏற்கனவே கூட்டுறவு ஆவணங்கள் மட்டும் நம்ம கொடுத்திருக்காங்க. கரெக்ட். சிறு குறு மொத்த விவசாயிகளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கடன் வந்து 5771 கோடி. ஆனால் சிறு விவசாயிகள் குறு விவசாயிகளுக்கு மட்டுமே தள்ளுபடி என்று வருகிற போது அது வந்து நிச்சயமா 5571 கோடி வராது. 2000 கோடிக்கு மேல வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என்னோட கருத்துங்க. சரி, ஆவணத்திலே இருக்கு, ஆவணத்திலே அப்படிதான் இருக்கு. ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, சிறு குறு விவசாயிகள் வாங்கி இருக்கிற 5571 கோடி கடன் தள்ளுபடின்னு சொல்றீங்க. அது எப்படி அவங்க சொன்ன பிராடர் क्वेश्चन என்னன்னா, இந்த மாதிரி அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அங்க வாங்கின கடன் இதை விட அதிகம், அதை வந்து நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா வந்திருக்கு. ஏன்னா அதனுடைய ஸ்கேல் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா 4 மடங்கு அதிகம். அங்க போய் நம்ம வந்து அரசாங்கம் நம்ம கொடுத்துதான் அதை வந்து அவங்களை தள்ளுபடி வைக்க முடியும். அவங்களை நீங்க தள்ளுபடி வைங்கன்னு சொல்ல முடியும். அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இப்ப எங்க அரசாங்கத்துல நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய 14th ஃபைனான்ஸ் கமிஷன்ல நமக்கு 2000 கோடி இழப்பு, ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி இழப்பு அவங்களுடைய சிஸ்டத்தினால. மத்திய அரசாங்கம் இப்ப இருக்கிற ஸ்டான்ஸே வந்து பல திட்டங்களுக்கு அவங்க ஃபண்ட் அலாட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மாநில அரசாங்கம் இதை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. மாநில அரசாங்கம் செயல்பட வேண்டிய பெர்சன்டேஜ் வந்து அதிகமாயிட்டே போகுது. அவங்க ஸ்கீம் எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில்
ஒரு பக்கம் செலவினங்கள் அதிகம். இப்ப டாஸ்மாக் மூட போறோம். அதுல 25,000 கோடி போல நமக்கு அடுத்த 5 வருடங்கள்ல இழப்பு இருக்க போது. இத ஒரு பக்கம் நாங்க முதல் வருடத்திலே எல்லாத்தையும் எழுத போறது இல்ல. இல்ல புரியல. 25,000 கோடின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க முதல் ஆண்டுல எத்தனை கடைகளை மூட போறீங்க, இல்ல நேரத்தை குறைக்கிறதுனால வருமானம் குறைய போதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அந்த கேள்விகள்லாம் இருக்கு. அதான் குறிப்பா 1,76,000 கோடி பட்ஜெட், 1,76,000 கோடி பட்ஜெட்ல இருந்து 2 லட்சம் கோடிக்கு நம்ம ஸ்கேல் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போனாதான் நம்ம இதை செயல்படுத்த முடியும். வங்கிகள் இருந்து கடன் ஏன் ரத்து பண்ண முடியாதுன்னா அது ரொம்ப குறைவா இருக்கு. காம்பன்சேஷன் கொடுக்கிறது அது கேஷா கொடுக்கறாங்க. ஆர்பிஐ என்ன சொல்றாங்க, தெலுங்கானா போனாங்க, ஆந்திரா சந்திரபாபு நாயுடு 30,000 கோடி நான் ரைட் ஆஃப் பண்றேன்னு ஒரே முதல் நாள் கையெழுத்தெல்லாம் போட்டாரு. ஆர்பிஐ சொல்லிட்டாங்க, நீங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு. இப்ப ஆர்பிஐ முடியாது, வங்கிகளுக்கு நீங்க பணத்தை கொடுங்க அப்படிங்கிற ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற திட்டங்களை இப்ப உதாரணமா இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க. அதுல ஆண்டினுடைய திட்டம் தான் போட்டாங்க. இப்ப அதுல என்ன சொல்றாங்க, 9,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை என்பது அந்த பட்ஜெட்ல ஏற்பட்டு சரி 32,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கின பிறகு 9,000 கோடி பற்றாக்குறை. 2,72,000 கோடி ஏற்கனவே கடன் இருக்கு. 3 லட்சம் கோடி ஆயிடும். அது ஆண்டுக்கு 27,000 கோடி நீங்க வட்டி கட்டி ஆகணும். சோ இந்த அதுக்கிடையில மத்திய சர்க்கார் அவரே சொன்ன மாதிரி மத்திய சர்க்காருடைய பாரபட்சமான போக்கு, நம்முடைய நிதி ஒதுக்காதது, 14th ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு ஏற்பட்டிருக்குது. பெட்ரோல் விலையை அவங்க இதை ஏத்திக்கிறாங்க, நமக்கு வருவாய் குறையுது, ஆண்டுக்கு 4,000 கோடி குறையுது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நீங்க ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை கூட முழுமையா நிறைவேற்ற முடியாது. அப்படி இருக்கிற போது புதிய திட்டங்களுக்கு, அதனாலதான் ஒன்னும் புதிய திட்டங்கள் ஒன்னும் குறிப்பிடத்தக்க திட்டங்கள் ஒன்னும் இல்ல. இல்ல புதிய திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீர்வள நிலவள திட்டம் அது ஏற்கனவே அறிவிச்சதா என்ன, உலக வங்கி கடன் கொடுத்தா அதை நிறைவேற்றுவீங்க. சரி, அப்புறம் அதே மாதிரி இன்னொரு திட்டம் மெட்ரோ திட்டம், ஜப்பான் அரசாங்கம் கடன் கொடுத்தா நிறைவேற்றுவீங்க. அப்போ மாநில அரசாங்கம் நிதி நெருக்கடியில தள்ளாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி ஆளுநர் உரையில் ஒரு வார்த்தை கூட இல்லையே. அங்க தள்ளாடுதுன்னு சொல்ல முடியாது. உலக வங்கியும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கும் ஜப்பான் இன்டர்நேஷனல் ஏஜென்சியும் தள்ளாடுற அரசாங்கங்களுக்கு கடன் வாங்கி அந்த நம்பிக்கை அளவீட்டை நாங்க இன்னும் தொடல, அந்த அளவுக்கு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளவு எதுக்காக அந்த முதலீடுகள் போக போகுது அப்படிங்கறதும் ஒரு கேள்வி. 2 விஷயங்கள்ங்க. ஒன்னு எவ்வளவு அளவு கடன் வாங்கலான்றது, இன்னொன்னு எந்த வட்டியில கடன் வாங்குறீங்கன்றது. இன்னைக்கு ஒரு தனி மனிதனுக்கு தெரியும் வெளியே போனா என்ன வட்டியில கடன் வாங்கணும்னு. 4% உலக வங்கியில கடன் தர்றாங்க. ஜப்பான் வங்கியில ஜப்பான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அந்த ஜிக்கான்ற நிறுவனத்தில இருந்து 6% கடன் தரும் போது இது டெவலப்மெண்டல் பைனான்ஸ், வளர்ச்சிக்கான நிதி. இதையும் நீங்க தெருவுல போய் கடன் வாங்குறதுக்கும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இன்னைக்கு உலக வங்கி அதிக அளவுல கடன் கொடுக்க நம்பிக்கை வைத்து கொடுக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்துக்கு ஏன் மகாராஷ்டிரா கொடுக்கட்டுமே, வெஸ்ட் பெங்கால் நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இப்ப இதான் உலக வங்கியில் இருக்கிற பெரிய கஷ்டமே. என்ன நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இதுக்கு மேல உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னா இதெல்லாம் செய்யுங்க. இப்ப இப்ப போட மாட்டாங்க, இதெல்லாம் செய்யுங்க. நாளைக்கு நீங்க உணவுப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துங்க, அல்லது அதை செய்யாதீங்க, இதை செய்ய. இதுதானே உலக வங்கி கடன்ல இருக்கிற ரொம்ப சுருக்கமா நேரம் கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா நம்ம டெட் டு ஜிடிபி ரேஷியோ இன்னும் அக்செப்டபிளா தான் இருக்கு. ஆனாலும் கடன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். 27,000 கோடி. இறுதியா உங்களோட கருத்து தொடர்ந்து இந்த திமுக தரப்புல இருந்து வைக்கிற இந்த ஒரு குற்றச்சாட்டுங்கிறது இருக்கு, அவருடைய இட பிரச்சனை அப்படிங்கிறது. அப்படி ஒரு பிரச்சனையே ஏற்கனவே அதுக்கான இடம் ஒதுக்கிட்டாங்க. இதுக்கு தெளிவா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஏற்கனவே விவாதத்திலையும் சொல்லியிருக்கிறேன். இப்ப எதிர்கட்சிங்கிறது ஒரு பலமான எதிர்கட்சி, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இணக்கமா போய் ஒரு சுமூகமான சூழ்நிலையில இருந்தாதான் இந்த அரசாங்கத்துல நன்மை பயக்கக்கூடிய காரியங்கள் மக்களுக்கு நடக்கும். எதிர்கட்சியினுடைய உணர்வுகளை ஆளுங்கட்சி உணரணும், ஆளுங்கட்சியினுடைய எண்ணங்களை இவங்களும் மதிக்கக்கூடிய அளவுல இருக்கணும். அந்த அளவுல முதல்ல ஒரு நல்லிணக்கமா தளபதி ஸ்டாலின் தான் அம்மாவனுடைய பதவியேற்பு விழாக்கு வந்தாரு, அப்ப கூட அவமதிச்சாங்க, அதுக்கப்புறம் கூட வந்தாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க, அவரே சொல்லல. இல்ல இப்ப என்னண்டா இருக்கை வசதிங்கிறது அது சபாநாயகருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் தான். இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கைங்களை அரேஞ்ச் பண்ணிக்கிற பார்க்கும்போது முதல் வரிசையில எவ்வளவு ஜூனியரா உள்ளவங்க எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. திமுக உள்ளவங்களையும் ஒரு 6-7 பேர் ஜூனியர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். கலைஞருங்கிறவர் கிட்டத்தட்ட அவர் எத்தனை வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்காரு, சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவருக்கு இருக்கை கொடுக்கணும் எல்லாரும் தெரிவிச்சிருக்காங்க, இருக்கை கொடுக்கறதையும் அறிவிச்சிருக்காங்க அதிமுக கவர்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஆனா செகண்ட் ரோல போய் கொடுத்தாங்கன்னா எப்படி உட்காருவாரு?
அவரை மதிச்சு அதை இல்ல நிச்சயமா வந்து இல்ல, இந்த ஒரு இணக்கமான நடைமுறை இல்லை. இவ்வளவு சமீப 3 வாரமாக நம்ம பார்த்திருக்கிற ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கிற ஒரு கௌரவமான ஒரு பண்பாட்டோட இருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் தொடர வேண்டும் அப்படிங்கறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நிச்சயமாக ஒரு மிக மூத்த தலைவர், பலமுறை முதலமைச்சராக இருந்திருக்கிற திரு கருணாநிதி அவர்களுக்கு முதல் ரோல வந்து ஒரு சீட்டிங் கொடுக்கலாம். அவருக்கு கன்வீனியன்டா இருக்கிறது, அது கொடுக்கறது தப்பே கிடையாது. அது மக்களும் அது வந்து பாலகிருஷ்ணன் இதுல கருத்து சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா அவருக்கு தான் கடந்த முறை அவருடைய பக்கத்து இருக்கே அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இல்ல, பொதுவா இந்த சீட்டு விவகாரத்தை பொறுத்தவரையில போன முறையே வந்து முதல் வரிசை எதிர்க்கட்சி தலைவர்கள், அதுக்கு அடுத்த வரிசை கொறடாக்கள் மற்றவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல எனக்கு பக்கத்துல வந்து எங்களுடைய சீட்ல வந்து முதல்ல கொறடாவா இருக்கிற திமுக கொறடா சக்கரபாணி, அதுக்கு அடுத்து கலைஞருக்கு சீட்டு, அதுக்கு அடுத்து எங்களுக்கு சீட்டு, எனக்கு சீட்டு. அவர் வராதனால எங்க ரோ மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு வச்சுக்கலாம், உட்கார்ந்துருக்காரு. கொஞ்சம் போக்குவரத்து வசதியா இருப்பாங்க. ஆனா இதுல என்னன்னா ஒரு கலைஞர் ஒரு மூத்த தலைவர், அரசியல் ரீதியா நாங்க விமர்சிக்கிறோங்கிறது வேற விஷயம். ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறவர், தொடர்ந்து 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு மேல 50 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது அவருக்கு வந்து 2வது இடத்துல வந்து அவர் ஏற்கனவே கொடுத்த இடம் தான் இப்ப கொடுத்திருக்கிறதும். கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த ஸ்டாலினுக்கு பின்னாடி சீட்டு தான் அவர் சீட்டு. அது வந்து கட்சி தலைவர் அவர் ஆயிட்டாரு, அதனால இவருக்கு அப்படின்னு பாக்குறதுங்கிறது சரியானது இல்ல. அது மட்டும் இல்ல, அது வந்து அதிமுக அரசு வந்து அதை உரிய இடத்துல வந்து கொடுத்து அவர் வந்து பங்கேற்க வைக்கிறது செய்யறது நியாயமா இருக்குங்கிறது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. பாண்டியராஜன், ஒரு நல்ல தொடக்கமாக முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இதுல வந்து சொன்ன மாதிரி சபாநாயகருடைய உரிமை இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னும் பெருந்தன்மையாக அல்லது அவருக்கான உரிய இடம் கொடுக்கிறது, அவரும் வந்து சட்டமன்றத்தில் அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான இடம் கொடுக்கறதுங்கிறது இன்னும் ஒரு பாசிட்டிவான ஒரு கல்ச்சரை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தானே? கண்டிப்பா. கருணாநிதி அவர்கள் விரும்புற இருக்கை இந்த சட்டமன்றத்தில் ஒரே ஒரு இருக்கை தான். அதை வந்து மக்கள் கொடுக்கல. ஆனா எந்த இருக்கை அவருக்கு கொடுக்கணும்ன்றது ஸ்பீக்கருடைய முடிவு. அந்த முடிவுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மூலமாகவோ இல்ல நேரடியாவோட கேட்கலாம். ஏன்னா அவங்களுடைய பிரச்சனை வந்து முன்னால வச்சதுதான் பிரச்சனையா, இவரை வந்து 2வது வரிசையில கொடுத்திருக்கிறது தப்பா? கூட்டத்திலேயே சொன்ன கண்டிப்பா வந்து ஸ்பீக்கர் அவர்கள் இதுக்கு முடிவு எடுப்பார்கள். இதுக்கு முதல்வருக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு பிரச்சனை நல்லா இருக்குங்க. அதை மட்டும் நான் உண்மையில சொல்ல போறேன். 5 வருஷம் முன்னால இருந்தேன். இப்ப 2 வாட்டி சபைக்கு போயிருப்போ திமுக உறுப்பினர்களும் சரி அதிமுக உறுப்பினர்களும் சரி நேருக்கு நேரம் நல்லா பேசிக்கிறாங்க. அதை என்கரேஜ் பண்றாங்க. இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக நல்ல ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு சட்டமன்றத்தில். ஈவன் ஸ்டாலின் அவர்கள் அந்த வர நிகழ்ச்சிக்கு வந்தப்ப கூட அவர் சந்தோஷமா தான் போனாரு. அது முடிகிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தாரு, எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு. எந்த வரைக்கும் ஒரு விடல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த அறிக்கை விட்டாங்களே தவிர அது ஒண்ணுதான் இன்னைக்கு இது வரைக்கும் டிசனன்ட் நோட். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மிச்சப்படி நல்லா போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிக ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைன்னு நான் நினைக்கிறேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. இந்த ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்கிறது, இது தொடக்கம் ஆரோக்கியமானதாக இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை சொல்லியிருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகளுக்கும் ஆரோக்கியமான ஒரு சட்டமன்றமாக இருக்கணுங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல